Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையில இப்பலாம் சீக்கிரமே எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டா இருக்கனால தூங்கிடுறேன். 6 மணிக்கு வலுக்கட்டாயமா எந்திரிக்கிறேன். 6 மணிக்கு எந்திரிச்சு கடகடன் சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் மண்பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அரிசியை கழுவி ஆட் பண்ணணும். இன்னொரு அடுப்பில் இன்றைக்கி சுண்டல் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை எடுத்து வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுண்டல் வெந்து ரெடியாகிற கேப்பில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 2 வாரமாக ரொம்ப அலைச்சலாக இருந்த மாதிரி இருந்தது. பிள்ளைங்க வந்து ஸ்கூல் லஞ்ச் தான் மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு தான் வந்து ரொம்ப நாள் கழித்து வீட்டில் சமைக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. இன்னைக்கு சுண்டல் குழம்பும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் பண்ணேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு. வர காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. 8:15 வேன் வந்துடும்னா 8:10 தான் இப்போல்லாம் கீழே வர்றாங்க. இன்னைக்கெல்லாம் வேன் சீக்கிரமே வந்துருச்சு. வேமாப்போ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் மாதிரி தான் பண்ணேன். நீங்கள் எந்த வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்த வீடியோவோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. நான் டெய்லியும் ஒரு வீடியோ பார்த்து பண்ணுவேன். ஆனால் ஒரு சேனல் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பர்பி கேர்ள் அப்படின்ற யூடியூப் சேனல் பார்த்து தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேனலில் இருக்க ஒரு வீடியோ ஒரு நாளும் ஒரு வீடியோ பார்த்து பண்ணுவேன். அந்த சேனலில் ஒர்க் அவுட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வந்து எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு கடைக்கு வந்துட்டேன். லாஸ்ட் வீக் என்னால் சரியாக கடைக்கு வர முடியல அப்படின்னு இன்றைக்கி ஃபுல்லாக கடையில் தான் இருந்தேன். என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது அப்படின்னு எல்லா வேலையும் இன்றைக்கி முடிச்சாச்சு. நம்மக்கிட்ட டாப் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னா சத்து மாவுக்கு அடுத்தபடியாக சீவக்காய் இருந்தது. இப்போ வந்து கருப்பு கவுனி அதை பீட் பண்ணிருச்சு. சத்து மாவுக்கு அடுத்தபடியாக கருப்பு கவுனி தான் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. கருப்பு கவுனி மிக்ஸ் வச்சு நம்ம கஞ்சி, இட்லி, தோசை, லட்டு, புட்டு அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். காலையில் கருப்பு கவுனி அரைச்சிட்டு வந்து பாக்கெட் போட்டு முடிச்சுட்டு சீவக்காய் மதியத்துக்கு மேலே அரைச்சிட்டு வந்து பாக்கெட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வாரத்துக்கான சத்து மாவும் செவ்வாய்க்கிழமை தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. சத்து மாவு, கருப்பு கவுனி, சீவக்காய் அப்படின்னு ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்க மேடம். எக்ஸாம் எப்படி எழுதுன? என்ன 80க்கா? 80க்கு 60 மார்க் எடுத்துருவியா? பரவாயில்ல, போதும் 80க்கு 60 எடுத்தால் போதும். தங்கமே 50லாம் இல்லை, 60 எடுத்தா ஓகே. 60 எடுத்தா ஓகே. என்ன உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். உனக்கு நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. போய் படிங்க, ஓடுங்க. நாளைக்கு உனக்கு என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் நாளைக்கு? இங்கிலீஷு. ஜஸ்ட் ஒரு half an hour மட்டும்தான். ஆமாம், நான் வருவேன். இப்போ மேலே நான் வேலை வந்ததும் டிவி ஆஃப் பண்ணிட்டு புக் எடுத்து படிக்கணும். என்ன நான் ஒரு half an hour. அக்கா டைம் என்னக்கா? 3:40. 4:10 தான் உனக்கு டைமு. 4:10 is your time. போய் ட்ரெஸ்ஸை மாற்று. யூனிஃபார்ம் கூட மாற்றாம டிவி பார்க்குறீங்க. தள்ளு. டிவி ஆஃப் பண்ண மணி 4:10. அவ்வளோதான், உங்கள் டைம் முடிஞ்சு. யூனிஃபார்ம் என்னது 1 மணி நேரம்? என்னண்ணா மிதிச்சிருவேன். எடு யூனிஃபார்ம் கழட்டி. எங்கே போட்டிருக்க? அவள் இன்னும் யூனிஃபார்மே கழட்டல. திஸ் இஸ் நாட் மைன்னு சொல்லாத. ஏய் போய் யூனிஃபார்ம் மாற்று. அடி வாங்க போகிற.
கையிலுக்கு இன்னையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்மணிக்கு நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு 1/2 அன் ஹவர் தான் உங்களுக்கு டைம். டிவி பார்த்து முடிச்சுட்டு எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நானும் ஒரு 1/2 அன் ஹவரில் மேலே வந்துட்டேன். கரெக்டாக டிவி ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை படிக்கிறதுக்காக எடுத்து உட்கார வச்சுருக்கேன். படிக்க சொன்னால் தான் ரெஸ்ட் ரூம் வருதுன்னுவாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னுவாங்க. இவங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுற மாதிரி இருக்குது. ஒரு 7:15 வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நைட் டின்னருக்கு ராஜேஷ் கிச்சனில் சேல் பண்ணுற மல்டிகிரெயின் ஆட்டா மாவு வச்சு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். ராஜேஷ் கிச்சன் மல்டிகிரெயின் ஆட்டா மிக்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, பார்லி அரிசி, பாசிப்பயிறு, வெள்ளை சுண்டல், வெள்ளை சோளம், மக்காச்சோளம், சோயாபீன்ஸு, ராகி, கம்பு, ஓட்ஸ் மொத்தம் 10 பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். மல்டிகிரெயின் ஆட்டா மிக்ஸ் மாவு வந்து நல்ல வாசமாக இருக்கும். நமக்கு வந்து பிசைகிறதுக்கும் சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி தான் வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வரைக்கும் பசைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாம்பிளுக்காக மல்டிகிரெயின் ஆட்டா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கும்போது எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அம்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 3 சப்பாத்தி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அது ஊறுற கேப்பில் இதுக்கு சைடிஷ்ஷாக இன்றைக்கி பிள்ளைங்க வந்து பன்னீர் கிரேவி கேட்டாங்க. பன்னீர் கிரேவிக்கு ரெடி பண்ணி அங்கே இன்னொரு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. பிள்ளைங்க காலையிலேயே டிஃபன் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் சுண்டல் ஊற வச்சுட்டேன் அப்படின்றனால சாதம் வச்சு கொடுத்துட்டேன். சரி நைட்னாச்சும் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் ரெடி பண்ணுறேன். எப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சாலும் கண்மணி வந்து நின்றுவா, அம்மா எனக்கு கொஞ்சோண்டு மாவு கொடுங்கம்மா அப்படின்னு. இன்றைக்கி கொடுக்க மாட்டேன் போப்பாப்பா அப்படின்னு சொன்னோடனே போனால் கடைசியாக நான் தேய்க்கும் போது வந்து நின்ட்டாம்மா ப்ளீஸ்மா கொஞ்சோண்டு கொடுங்கம்மா அப்படின்னா சரி அப்படின்ட்டு கொஞ்சோண்டு பிச்சு கொடுத்தேன். அவளுக்கு அந்த லஞ்சம் கொடுக்கலைன்னா அந்த இடத்த விட்டு நகலவே மாட்டா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அம்மா சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சாங்க அப்படின்னா அந்த வர மாவு வந்து பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திம்பேன். கண்மணி வந்து அப்படி சாப்பிடலாம் மாட்டா. அதை வச்சு உருண்டை பிடிச்சி ஏதாவது ஷேப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள். உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சா கொஞ்சோண்டு மாவு கேட்பாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நிறைய கிட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்பாத்தி போடுறதுக்கு எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். சப்பாத்தி போடுறதுக்கு கல் வந்து நல்லா காய வச்சுருக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி போடவே ஸ்டார்ட் பண்ணணும். கல் நல்லா காயாமல் நம்ம சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாகி நமக்கு வந்து உடஞ்சி வரும். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்புலாம் போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கணும் அப்படின்னோம்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மல்டிகிரெயின் ஆட்டாவில் 10 இன்க்ரீடியன்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு. கண்டிப்பாக ஒரு டைம் ராஜேஷ் கிச்சன் மல்டிகிரெயின் ஆட்டா மிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனுக்குள்ளே போய் சப்பாத்தி பன்னீர் மசாலா செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே 7:30க்கெலாம் பசி வந்துருச்சு. நான் டக்குன்னு செஞ்சு அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு லேட் பண்ணக்கூடாது, டக்குன்னு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு 9 மணிக்கு தான் தூங்குவாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.